ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்னென்னா க்யூப் நோட்டேஷன்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்யூபோட நொட்டேஷன் மூவ்ஸை ரீட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இப்போது இந்த லேயர்ஸ்க்கான சிம்பிள்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு பேர் யூ லேயர், அதாவது அப்பர் லேயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டி லேயர், டவுன் லேயர்னு சொல்லுவாங்க. இது ஆர் லேயர், ரைட் லேயர்னு சொல்லுவாங்க. இது எல் லேயர், லெஃப்ட் லேயர். இது முன்னாடி இருக்கிற ஃபேஸ் எஃப் லேயர், இதை எஃப் லேயர்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்க பேக், அதாவது இங்கே பேக், அதாவது இங்கே இருக்கிற இந்த லேயர் பேர் பேக் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் எம், இந்த லேயர் இது 2 இப்போ நம்ம 2 பர்சனுக்கு நடுவில் யாராச்சும் நிற்கிறாங்கன்னா அவங்கள மிடில் நிற்கிறாங்கன்னு தானே சொல்லுவோம். அதனால இது எம் லேயர், மிடில் லேயர். அதாவது இப்போ உங்களுக்கு ஈக்குவேட்டர் பற்றியெல்லாம் தெரியும்னா இதுதான் இப்போ உலகம்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நடுவில் ஒரு லைன் போகும். அந்த லைன் 0 டிகிரி. அதனால நடுவில் போகிறனால இது லேட்டிடியூட்னல் லைன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 2 உலகத்துக்கு அதாவது அந்த நார்த்தன் பார்ட்டும் சதர்ன் பார்ட்டுக்கும் நடுவில் போகிறதுக்கு பேர் ஈக்குவேட்டர். அந்த ரெண்டத்தையும் பிரிக்கிறதுக்கு பேர் ஈக்குவேட்டர். அதனால இதுக்கு பேர் இ மூவ், ஈக்குவேட்டர் மூவ். நம்ம ஒரு கத்தியை வச்சு ஸ்லைஸ் பண்ணால் நடுவில் தானே ஸ்லைஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு பேர் எஸ் மூவ், இப்படி திருப்புறது. வாங்க நம்ம இப்போ ஆர் லேயரை பற்றி பார்க்கலாம். அதாவது வெறும் கேபிட்டல் ஆர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லேயரை நம்ம கிளாக் வைஸ் ஒரு டைம் திருப்பணும். அதுவே ஆர் ப்ரைம், அதாவது ஆர் அப்பாஸ்ட்ரஃபி மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும் 90 டிகிரி. அதுவே R2 கொடுத்துட்டாங்கன்னா 2 டைம் அந்த லேயர் திருப்பிடணும். நம்ம அதாவது கிளாக் வைஸ் திருப்புறமோ ஆன்டி கிளாக் வைஸ் திருப்புறமோ இதில் எதுவுமே கணக்கு வராது. R2னா 2 டைம் இந்த லேயரை திருப்பிடணும். இப்போ வாங்க எல் மூவ்ஸுக்கு போகலாம். வாங்க நம்ம இப்போ எல் லேயர் பற்றி பார்க்கலாம். எல் லேயர் இந்த லேயரை நம்ம எல்னு கொடுத்துட்டாங்கன்னா, கேபிட்டல் எல்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது கிளாக் வைஸ் திருப்பணும். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். சாரி, எல் ப்ரைம், அதாவது ஆப்போசிட்டிவ் மார்க்கோட கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் எல்ல ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். இப்போ நம்ம L2க்கு போகலாம். L2 நம்ம எப்படி திருப்பணும்லாம் கணக்கு கிடையாது. நம்ம ஆனால் இந்த லேயர் 2 டைம் திருப்பிடணும். இப்போ நம்ம யூ லேயர் போகலாம் வாங்க. வெறும் கேபிட்டல் யூன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இதை 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பணும். அதுவே யூ ப்ரைம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும். அதாவது இதுதானே கிளாக் வைஸ் யூ, இது ஆன்டி கிளாக் வைஸ். அதுவே U2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 டைம் எந்த பக்கம் சுற்றுறோம்லாம் தெரியாது, ஆனால் எந்த பக்கம் வேணால் சுற்றிக்கலாம். எப்போவுமே எந்த இடத்துல டூன் கொடுத்துருக்காங்களோ நம்ம எந்த பக்கம் திருப்புறோம்லாம் கணக்கு கிடையாது. நம்ம ஆனால் அந்த லேயரை மட்டும் நம்ம 2 டைம் திருப்பிடணும். இப்போ வாங்க நம்ம எஃப் மூவ்ஸ்க்கு போகலாம். எஃப் மூவ்ஸும் ஈஸி தான். அதாவது நம்ம இதை கிளாக் வைஸ் திருப்புறோம். அதாவது வெறும் கேபிட்டல் எஃப் கொடுத்துட்டாங்கன்னா இதை கிளாக் வைஸ் திருப்புறோம். அதுவே எஃப் ப்ரைம்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் திருப்புறோம். F2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 டைம் திருப்புறோம். அவ்வளோதான் கைஸ். இந்த மொத்த க்யூப்மே அந்த நொட்டேஷன்ஸ்லாம் ஈஸியாக தான் கற்றுக்கலாம், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இப்போ வாங்க நம்ம டி லேயர் போகலாம். டி லேயர் இதுதான் கிளாக் வைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தானே ஒரு கிளாக் வைஸ். அதனால் வெறும் கேபிட்டல் டி கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் கேபிட்டல் டியோட மூவ், அதாவது 90 டிகிரி கிளாக் வைஸ். வெறும் டி ப்ரைம் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் 90 டிகிரி. அதாவது ஒருவேளை இப்போ நம்ம உங்களுக்கு D2 கொடுத்துட்டாங்கன்னா இது 2 லேயர், நம்ம எந்த பக்கம் சுற்றுறோம்லாம் தெரியாது, நம்ம ஆனால் 2 டைம் சுற்றிடுறோம். இப்போ வாங்க நம்ம பி மூவ் போகலாம். இதுதான் பேக் லேயர். இது நம்ம வெறும் கேபிட்டல் பி கொடுத்துட்டாங்கன்னா கிளாக் வைஸ் திருப்பணும். அதாவது நம்ம இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா நமக்கு கிளாக் வைஸ் மாதிரி தெரியணும். பார்த்தீங்கன்னா இது கிளாக் வைஸ், அதாவது பி, இது பி ப்ரைம். அதுவே இதுதான் B2. இது நம்ம ஃபேஸ் ஆங்கிளிருந்து பார்த்தோம்னா இது பி, இது பி ப்ரைம், இது B2. அவ்வளோதான் கைஸ். அடுத்து வாங்க நம்ம இந்த சென்டர் லேயர் ரொட்டேஷனுக்கு போகலாம்.
எம் மூவ்ஸ், அதாவது எம்னா இந்த லேயரை நம்ம இந்த பக்கம், அதாவது கீழே திருப்பணும். இதில் வந்து எந்த பக்கத்துலேருந்து கிளாக் வைஸ்லாம் கணக்கில்லை, இந்த லேயரை வந்து நம்ம கீழே திருப்புறோம். அதுதான் எம் மூவ். எம் ப்ரைம்னா அப்படியே இந்த லேயரை மேலே திருப்புறோம், அவ்வளோதான். அதே M2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 டைம் திருப்புறோம். மோஸ்ட் ஆஃப் த PLL கேசஸ், அதாவது பெர்முட்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர், அதாவது CFOP மெத்தடில் இருக்கிற லாஸ்ட் லேயரை நம்ம இந்த மூவ்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், மோஸ்ட் ஆஃப்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 அந்த மாதிரி கேசஸ். அதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவ். அதாவது எம் ப்ரைம்னா மேலே, இது மேலே, வெறும் எம்னா இந்த லேயர் கீழே, M2னா 2 தடவை சுற்றணும், அவ்வளோதான். வாங்க நம்ம இப்போது எஸ் லேயர் மூவ்ஸுக்கு போவோம். அதாவது இந்த லேயர், இந்த எஃப் லேயருக்கும் பி லேயருக்கும் நடுவில் இருக்கிற லேயர். இப்போ எஸ்னா கேபிட்டல், வெறும் கேபிட்டல் எஸ்னா இந்த லேயர் வந்து கீழே இறங்கணும். அதாவது இந்த லேயர் வந்து இங்கே இருக்கிற பீஸ் வந்து நமக்கு, அதாவது இங்கே இருக்க பீஸ் வந்து நமக்கு இங்கே வரணும். இதுதான் வெறும் கேபிட்டல் எஸ் மூவ். எஸ் ப்ரைம்னா இந்த பீஸ் வந்து நமக்கு மறுபடியும் மேலே போகணும். S2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 2 டைம் சுற்றிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து, அதாவது இந்த மூவ் வந்து ஈக்குவேட்டர், அதாவது இ மூவ். எம்னா மிடில், எஸ்னா ஸ்லைஸ், ஈனா ஈக்குவேட்டர். அதுதான் மிடில் மூவ்ஸோட நேம். இப்போ நம்ம இ மூவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இதோ இந்த லேயரை நம்ம ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி இதை வந்து திருப்பணும். அதாவது நம்ம வந்து இந்த பீஸ் வந்து ஈனா இந்த பீஸ் வந்து இங்கே போகிற மாதிரி பார்த்துக்கணும். லெஃப்ட் டு ரைட் இப்படி போகிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் இ மூவ். இ ப்ரைம்னா இந்த மூவ். இப்போ வந்து E2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோ இந்த மாதிரி, அவ்வளோதான். இவ்வளோதான் கைஸ் கியூபோட நோட்டேஷன். அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் நம்ம இந்த 2 லேயர் மூவ்ஸ்க்கெல்லாம் இன்னும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் இல்லாமல் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் டபுள் லேயர் டர்ன்ஸ். அதாவது இந்த ரெண்டத்தையும் சேர்த்து டர்ன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்மால் ஆர்னா இந்த ரெண்டத்தையும் சேர்த்து கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பணும். ஆர் ப்ரைம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 லேயரையும் சேர்த்து ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பணும். R2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டத்தையும் சேர்த்து 180 டிகிரி டர்ன் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லுக்கும் ஸ்மால் எல் ப்ரைம், ஸ்மால் L2. இப்போ பாருங்கள், ஸ்மால் யூ ப்ரைம், ஸ்மால் U2, சாரி ஸ்மால் U2, அப்புறம் ஸ்மால் இது எஃப், ஸ்மால் எஃப் ப்ரைம், ஸ்மால் F2. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி, இது கிளாக் வைஸ், ஸ்மால் டி ப்ரைம், ஸ்மால் D2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி ப்ரைம், ஸ்மால் B2. அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு எதுவுமே இல்லை, வெறும் டபுள் லேயர். நம்ம வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், நம்ம வந்து யூ லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், யூ டபுள் லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், ஆர் லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், ஆர் டபுள் லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், எஃப் லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், எஃப் டபுள் லேயர் மூவ்ஸ் கற்றுக்கிட்டோம், DLB EMS ஒய், ஆமாம்ல OXZ கற்றுக்கல. அவ்வளோ, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். மொத்த கியூபை ரொட்டேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒய்னா நீங்கள் இந்த பக்கம் திருப்பணும், ஒய் ப்ரைம்னா இப்படி திருப்பணும், எக்ஸ்னா இப்படி திருப்பணும், எக்ஸ் ப்ரைம்னா இப்படி திருப்பணும், ஜட்னா இப்படி திருப்பணும், ஜட் ப்ரைம்னா இப்படி திருப்பணும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ஜட்னா இப்படி திருப்பணும், ஜட் ப்ரைம்னா இப்படி திருப்பணும். என்னடா மூவ்ஸ் எல்லாம் இதெல்லாம் நினைக்காதீங்க, அப்படி தான் இருக்குது. அதுவே ஏதாச்சும் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு டபுள் லேயர், அதாவது டபுள் லேயருங்க மாதிரி என்னடா சொல்கிறது, எக்ஸ்2ன்னு சொல்லிருந்தாங்க, X2 கொடுத்துருந்தாங்கன்னா இது இந்த மாதிரி X2, இது வந்து Y2 Z2, அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி எது 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த லேயரை டபுள் டர்ன் பண்ணணும், அவ்வளோதான் இங்கே லாஜிக். அதாவது இப்போது ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 2 லேயர் சேர்த்து திருப்பணும். இவ்வளோ தான் கைஸ் இந்த கியூப் ரொட்டேஷன்ஸோட லாஜிக். இதை தெரியாமல் யாராச்சும் இந்த கியூப் ரொட்டேஷன்ஸ் பார்த்து என்னடா கரும இது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட உங்களுக்கு அது முடிஞ்சிருக்கும். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கியூபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது உங்களோட இப்போ பிகினர் கியூபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நம்ம சேனலில் போய் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் பாருங்கள். அதுக்குள்ளே எங்கேயாச்சும் பறந்து போயிடாதீங்க கைஸ். நம்ம சேனலோட வீடியோஸ் 2 எண்ட் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும், அதையும் பார்த்துட்டு கிளம்புங்க. கிளம்பிடாதீங்க, நிறைய இருக்குது. பாய் கைஸ்.